ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரம்மிமோ ஸ்டாப்பு டுடே ட்ரிக் என்னென்னா ஷூ ரோலேட்டட் இதான் ப்ளே பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதில் தான் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் எடுக்கலாம், ஓகேவா? அதுக்காண்டி தான் இதே ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ட்ராகன் விஸ் டைகர் வந்து ட்ரிக்கு நான் இன்ன வரைக்கும் நான் போடவே இல்லை. அதுவும் எனக்கு அதிகமாக விளையாட தெரியும். வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லெவல்லேருந்து ப்ளே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விலங்கெழுத்திக்கும் 4 இருக்கா, இந்த 4 பறவைழுத்திக்கும் இந்த 4 இதுலையா இந்த 2த்தையும் விலங்கெழுத்திக்கும் 2ல் வச்சுட்டு பறவைழுத்திக்கும் 2ல் வச்சிங்கன்னா எப்படி ஒரு 3 லெவல் 4 லெவலில் கன்ஃபார்மாக வின் எடுத்துடலாம், ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக விழுந்தது லயனு, ஓகேவா? நான் லயனை மட்டும் விட்டுட்டு பாண்டா, மங்கி, பிக்காக்கு, ஈகல், ஓகேவா, இதில் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக விழுந்தது 2x லயன் விழுந்திருக்கு. இங்கே இருங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது நான் பறவைழுத்திக்கும் 2 எண்ணம் 2 பெட் பண்ணியிருக்கேன், விலங்கெழுத்திக்கும் 2 பெட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நீங்கள் வச்சுருக்கிற அமௌண்ட்டை எப்படியும் ஒரு 4 லெவலுக்கு 5 லெவல் கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சுயராக அடிச்சிடலாம். அது போக உங்களுக்கு ப்ராஃபிட்டு வேறு மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2x 8x அப்படிங்கல கண்டிப்பாக ஒரு லெவல் அடிச்சிடும், வின் ஆயிரும், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக பிக்காக்கு விழுந்ததுனால நான் பீசனு, பாண்டா, லயன் வச்சுருக்கேன், ஓகேவா? பீசன், சாலோ, லயனு, பாண்டா கண்டினியூவாகவும் கொடுப்பாங்க, விழுந்ததுக்கு மேலே விழும். ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. 12x வின் ஆயிடுச்சு, லயன் வின் ஆயிருக்கு பாருங்கள், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 5000 என்னமோ கொண்டு வந்தேன், 5700 கொண்டு வந்தேன், பார்த்துக்கோங்க. ஒரே நிமிஷத்தில் எனக்கு 7000 கிட்ட போயிடுச்சு, ஓகேவா? இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக லயன் விழுந்திருக்கு, நான் அதனால அந்த சாலோ, பாண்டா, மங்கி, ஓகேவா, இதில் தான் வச்சுருக்கேன். பிக்காக்கு ஈகலில் விட்டுட்டேன். ஆல்ரெடி இங்கே 1 விட்டு 1 போயிருக்கு பாருங்கள், லயனு, பிக்காக்கு, லயன் விழுந்திருக்கு, ஓகேவா? அதனால அந்த பாண்டா, மங்கி, சாலோ, பீசனில் கட்டியிருக்கேன், ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களே பார்த்துக்கோங்க. பாண்டா 8x கண்டினியூவாக வின் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ட்ரிக் எதுவும் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாங்க இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பர்சனலாக எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ட்ரிக் இருந்தால் சொல்லி கொடுங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக பாண்டா விழுந்திருக்கு, இன்னும் பீசன் சாலோ விழலை, அதனால பாண்டா லைனில் தான் கட்டியிருக்கேன், ஓகேவா? பாண்டா, லயனு, சாலோ, பீசனில் கட்டியிருக்கேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃபஸ்ட்டு லெவல் லாஸு ரேபிட் விழுந்திருக்கு, ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். இது கண்டினியூவாக ப்ளே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 5 வின்னு 6 வின்னு சுயராக எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியே வந்துடுங்க. அடுத்து ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டினியூவாக ப்ளே பண்ணாதீங்க. நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்டை 4 லெவல் 5 லெவல் 6 லெவல் கன்வெர்ட் பண்ணி வச்சு விளாடுங்க, ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக பிக்காக்கு, ஈகலு, பாண்டா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாண்டா, லயனு, பிக்காக்கு பார்க்கலாம். எனக்கு லயனு, பாண்டா அதிகமாக விழுந்துட்டு நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. 8x 300 வச்சுருந்தேன், 2வது லெவல் வின் எடுத்துட்டேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விலங்கெழுத்திக்கும் 2 இடத்துல கட்டி விடுங்க, ஓகேவா? பறவைழுத்திக்கும் 2 இடத்துல கட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக பாண்டா விழுந்ததுனால நான் மங்கி, லயனு, பிக்காக்கு, ஈகல், ஓகேவா, இதில் வச்சுருக்கேன். பார்க்கலாம், 100 தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் லெவல். எனக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2x வின் ஆயிடுச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க. லைனில் கட்டியிருந்தேன் 100 ரூபா. இப்போ எனக்கு 1200 ப்ராஃபிட், ஓகேவா? நான் கட்டினது போக 745 ப்ராஃபிட். 400 நான் லாஸ் கட்டியிருந்தேன், அதுபோக எனக்கு 745 ப்ராஃபிட் 2xல் வின் ஆனதுனால, ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக லயன் விழுந்ததுனால நான் பாண்டா, மங்கி, பிக்காக்கு, பீசனில் வைக்கேன். ஓகேவா? லாஸ்ட்டாக லைன் விழுந்திருக்கு. ஓகேவா? 2 வின் ஆயிருக்கு. மறுபடியும் 2 போவாங்க அப்படின்னா போவாங்க, கண்டிப்பாக போவாங்க. ஒரு 2 ஆட்டம் 3 ஆட்டம் அப்படியே கொடுப்பாங்க கண்டினியூவாக. நம்ம அதை பார்த்து தான் கரெக்டாக கட்டணும். ஓகே, ஈகிள் விழுந்திருக்கு. எனக்கு ஃபஸ்ட் லெவல் லாஸு. கொஞ்சம் தப்பாக பெட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த பேட்டனை பார்த்து கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி என்ன விழுந்திருக்குன்னு பாருங்கள். லயனுக்கு முன்னாடி பாண்டா விழுந்திருக்கு. பாண்டாக்கு அடுத்து ஈகிள் விழுந்திருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், லயனுக்கு அடுத்து பாண்டா விழுந்திருக்கு, பிக்காக்கு. ஓகேவா? லயனு ஃப்ரெண்ட்ஸ் அதே தான், பிக்காக்கு, பீசனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்காக்கில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். ஏன்னா பிக்காக்கு வந்து எனக்கு விழுமான்னு தெரியலை, டவுட்டில் இருக்குது. அதனால அப்படி வச்சுருக்கேன். 200 மட்டும் பெட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, பார்த்துக்கோங்க. 8x வின் ஆயிடுச்சு, பாண்டா வின் ஆயிருக்கு. ஓகேவா? 300 கட்டியிருந்தேன். எனக்கு ப்ராஃபிட்டை பாருங்கள் நீங்களே. ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக பாண்டா, ஈகிள் விழுந்திருக்கு. ஓகேவா? சாலை இன்னும் ஒரு ஆட்டை கூட விழலை, அதனால் சாலையில் கட்டியிருக்கேன். பாண்டா, மங்கி, பிக்காக்கு. ஓகேவா? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் லெவல் எனக்கு ஓகே, மங்கி விழுந்துடுச்சு 8xல். ஓகேவா? கண்டினியூவாக வின் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க நீங்களே. எனக்கு தெரிஞ்சு ட்ராகன் விஸ் டைகரை விட சூர் ரொலேட்டட் நல்லாயிருக்கும் ப்ளே பண்ணதுக்கு. லெவலில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நான் இப்போ பாருங்கள், 5 ரூபா என்னமோ கொண்டு வந்தேன், 10,000 தாண்டிடுச்சு எனக்கு. லயனு